தீபிகா, அமைதியா இருந்துட சொல்லிடு. எனக்கு கோவம் வந்துச்சு, என்ன செய்வேன்னு தெரியாது பார்த்துக்கோ. இவங்க பாட்டுக்கு தேவையில்லாமல் விளக்கமாறு பிஞ்சு போயிடும் அப்படி இப்படின்னு வார்த்தையை விட்டுட்டு இருக்காவ. அப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்கோ. நான் இவங்கள பற்றி யார்கிட்டயும் பேச கிடையாது. இவங்களா ஏதோ ஒன்று மனசில் நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காவ. பார்த்துக்கோ. யாருடி நீ பேசலையா? நீ பேசலையா? நீ பேசுவடி. நீ பேசுனதுனால தான் நான் சொல்கிறேன். இல்லைன்னா ஏன்டி உன்னை சொல்ல போகிறேன். நீ பேசி இருக்க. அதான் எனக்கு வந்து சொன்னாங்க. நீ பேசுதாண்டி என்னை பற்றி சொல்லியிருக்க. நான் ஏதோ பிச்சை எடுத்த மாதிரியும் உன் வீட்டில் எதுவும் சோறு கொடுத்தியா எனக்கு? இல்லை உன் வீட்டில் எனக்கு துணி கொடுத்தியா? என்னடி கொடுத்தா? என்னை பற்றி நீ இப்படி எல்லாத்திட்டையும் பேசிட்டு தெரியுறா? நான் யாரை பற்றி பேசல. தீபிகா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட நீ தானே வந்து பேசுன. உன்கிட்ட தானே விஷயத்தெல்லாம் சொன்னேன். அது அப்படி பார்த்தாலும் நான் இப்படிலாம் பேசவே கிடையாது. இவங்க நல்லா தான் இருந்தாங்க, என்னை அப்படி பண்ணாங்க, குழந்தை இப்படி ஆயிட்டேன்னு என்னை துரத்துனாங்க வச்சாங்க, இது மாதிரி தானே பேசுனேன். நான் இப்போ பிச்சைக்கார எதுன்னு பேசுனேன். தீபிகா, நீ தான் வந்து இப்படி மாற்றி மாற்றி போட்டு விட்டுருக்கியா? ஐயோ அக்கா, நானா அத்தை கிட்டையா? நீங்கள் வேற அக்கா, இது மாதிரிலாம் நான் வந்து சொல்வேனா? சொல்லுங்க. நீங்கள் வேற யாருக்கும் இந்த ஊரில் சொல்லியிருக்கீங்களா? அதனால தான் அவங்க யாரும் சொல்லியிருப்பாங்களோ என்னமோ. நான் சொல்லவே இல்லைக்கா. உண்மையை சொல்லு. நீ சொல்லல? இப்போதான் நான் உன்கிட்ட இதை பற்றி பேசினேன். நீ வந்து இல்லாதது பொல்லாதையும் மாற்றி மாற்றி சொல்லி விட்ருக்க. கடைசியில் இல்லவே இல்லைன்றா. உண்மையை சொல்லு. நீ தானே சொன்ன இப்போ? இல்லை கௌஷிகா, பாருங்கத்த, எப்பதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். கௌஷிகா தேவையில்லாமல் என் மேலே சந்தேகப்படுறாங்க. ஓ மேலையா? பண்ணதெல்லாம் நீ தாண்டி. ஓ மேலே சந்தேகப்படாம இங்கே பாருங்க, உங்களை பற்றி நான் பேசவே கிடையாது. அவள் தேவையில்லாமல் வம்ப மூட்டி விட்டுருக்கா, அதுதான். நீ பேசுவடி, எனக்கு தெரியும். நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? கண்டிப்பாக நீ பேசி இருக்க. அதனால தான் அவள் சொல்கிறான். அப்போ இவ தான் சொன்னா. என்ன சொல்லிட்டீங்களே அவள் சொல்கிறா அப்படின்னு. அப்போ இவ தான் சொன்னாளா? சொல்லுங்க, இவ தான் சொன்னாளா? இவளும் நான் சொல்லலையே. சொன்னாலுங்கன்னு நீ யாருக்கிட்ட சொன்னு யோசிச்சு பாரு. நீயே தேவையில்லாம இவ்வளோ சொல்கிறா. இவெல்லாம் வந்து என்கிட்ட ஒன்றும் சொல்ல கிடையாது. இவ சொல்லலையா? அப்போ இங்க பாருங்க, இதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆமாம், தேவையில்லாம என்ன எதுவும் இழுக்காதீங்க. அப்போ நீ சொல்லாம வேற யார் சொல்லியிருப்பா? நான் வேற யாரு கூடயுமே பேசவே மாட்டேங்க. அப்புறம் தேவையில்லாம நீ தான் என்ன வம்ப கட்டிட்டு இருக்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட என்னக்கா ஆச்சு, என்னக்கா எதுக்கா அப்படிக்கா இப்படிக்கா வந்து கேட்டப்போ நானும் உன்னை நம்பி உண்மையெல்லாம் சொன்னனே. அதுக்கு தான் வந்து இப்படி நல்லா மாற்றி மாற்றி போட்டு விட்ருக்கியா? எனக்கு நல்லா தெரியும், நீ தான் சொல்லியிருக்க. நீங்கள் என்ன வேணாலும் எது வேணாலும் யோசிச்சுக்கோங்க. ஆனால் நான் சொல்லவே கிடையாது. ஆமாம், நீ சொல்லாம அப்புறம் யாரும் சொல்லியிருக்கா? எனக்கு என்ன தெரியும்? வாய மூடுடி. சொல்றதெல்லாம் சொல்லிட்டு இப்போ அவளை மிரட்டிட்டு இருக்கா. இவ்வளோ மிரட்டிட்டு இருக்கனா? நான் சொல்லாதத சொன்னேன்றீங்க. சொன்னதை தான் அவ சொல்றா, சொல்லாததுன்னா எப்படி? கௌசி, என்ன? டேய் வாடா அரவிந்த், இங்க பாரு. இவ என்ன தெரியுமா என்னை பத்தி பேசியிருக்கா? பிச்சைக்காரின்னு இருக்காடா, போய் தெருவா பிச்சை எடுத்துட்டு வந்தேன்னு இருக்காடா, ஒன்னத்துக்கும் வேஸ்ட்டுன்னு இருக்காடா. என்னென்ன தெரியுமா என்னை பத்தி பேசியிருக்கா அவன் பொண்டாட்டி. எம்மா, இதெல்லாம் கேட்டோன்னே என் நெஞ்சே வெடிச்சிருச்சுப்பா. இப்படியெல்லாம் அவ பேசுவா, நினைச்சு கூட பார்க்கல இவ என்னை பத்தி இப்படிலாம் பேசுவான்னு. நீயே கேளுடா அரவிந்த். அப்படி என்னடா நம்ம என்ன பிச்சை எடுத்தாட சாப்பிட்டுட்டு இருக்கோம். என்னம்மா கௌசி ஏன் உன்னை பத்தி பேச போறா? கௌசி, அம்மா சொல்றதெல்லாம் உண்மையா? இங்க பாரு அரவிந்த், எனக்கு தெரியும் உங்க அம்மா கிட்ட சொன்னது வேற யாரும் கிடையாது, இந்த தீபிகா தான் என்கிட்ட என்ன பிரச்சனை ஏதுக்கா இதுன்னு கேட்டா. நான் எல்லா உண்மையும் சொன்னேன். ஆனா இந்த மாதிரி பிச்சை எடுக்கிறாங்க அப்படிங்க இப்படிங்க நான் அதெல்லாம் சொல்லவே இல்லை அரவிந்த். இவ ஒண்ணுக்கு ரெண்டா மாத்தி மாத்தி போட்டு விட்டுருக்கா. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இவ தான் பண்ண வேலை. இவள்கிட்ட கேளு. ஐயோ அரவிந்த் மாமா, நான் போய் அக்காவை மாட்டி விடுவேன் அத்தைக்கிட்ட. ஒரு வீட்டில் இருக்கும், ஏற்கனவே அத்தைக்கும் அக்காவுக்கும் பிடிக்காம இருக்கு. இதுல வேற நானும் மாட்டி விட்டா என்ன ஆகுறது? நினைச்சு பாருங்க, நான் ஏன் அரவிந்த் மாமா மாட்டி விட போறேன்? தீபிகா, அழாத தீபிகா. ஏன் அழற? இப்ப நான் உன்னை சொல்லவே இல்லையே, அதுக்குள்ள ஏன் அழுகிற? ஷப்பா, என்ன ஒரு ஆக்டிங் போடுறா. ஆத்தாடி, இப்படி நடிக்காதம்மா, நடிக்காத. ஏன் இப்படி நடிக்கிற தீபிகா? கௌசி, வாய் மூடு. தேவையில்லாம அந்த பிள்ளை மேல பழிய போட்டுட்டு அது வந்து ஒரு வாரம் இருந்துட்டு போலான்னு தானே வந்திருக்கு. ஏன் கௌசி இப்படி பண்ற? டேய், இவ சொல்லுவாடா, கண்டிப்பா இவ சொல்லுவா. இவ சொல்லி இருக்கா, சொன்னதுனால தானே சொல்றாங்க. இல்லைன்னா உண்மையை சொல்லலைன்னா யாரும் வந்து சொல்லுவாங்களா என்கிட்ட? நீயே சொல்லு. இவ சொன்னதுனால தான் சொல்றாங்க. இங்க பாரு,
எனக்கு தெரியாது. இவ ஏன் என்னை பற்றி இப்படிலாம் பேசுகிறா வைக்கிறா, எனக்கு கேட்டு சொல்லு ஃபஸ்ட்டு. தீபுமா, அம்மா, தீபு ஏன் அலற? வாங்க சம்மந்தியம்மா. தீபிகா அம்மாவா நீங்க? ஆமாம் தீபிகா, இவங்க உன் மாமியாரா? ஆமாம்மா. நல்லா இருக்கீங்களா? அவங்க உன்னோட கொழுந்தனார தானடி, நல்லா இருக்கீங்களா? அவங்க அவங்க ஒய்ஃபா? ஆமாம்மா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பாப்பா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் தீபிகாவை. 4 நாள் ஆச்சு அவளை பார்த்து. சரி எப்படி இருக்கா என்னன்னு வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? தீபு ஏன் அலற? என்னை பார்த்துட்டா? ஆமாம்மா, ஒன்று பார்த்ததும் அழுக வந்துட்டு. ஓ அப்படியா, சரிம்மா. பாப்பா ஒரே வெக்கையாக இருக்கு, வெயில் சரியான வெயில் பார்த்துக்குமா. எப்படி வந்த? அதுவா, காரில் தான் வந்திருக்காங்க. டிரைவர் கூட்டிகிட்டு வந்தார். அப்பா வேறு வேலையாக போயிருக்காங்க, அதனால டிரைவர் கூட்டிகிட்டு வந்தாங்க. டிரைவர் வெளியில் இருக்காங்கடி, போய் வாங்கன்னு கூப்பிட்றியா? அப்புறம் கூப்பிட்டுக்கிறேம்மா. என்னது ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தியா? ஆமாம். மா பீஸா இப்படி வாங்கிட்டு பர்கர்லாம் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல, என்னது ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? தீபிகா வெயில் டைம்லடி ஃப்ரூட்ஸ் தான் நிறைய சாப்பிடணும், ஹெல்த்தியாக இருக்கணும்ல நீனு, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். சரி ஓகேடி. அப்புறம் உன் ஹஸ்பண்ட் எங்க? ஹாஸ்பிட்டல் போயிட்டாருமா. அப்படியா? ஸோ என்னால் வெக்க தாங்கவே முடியலடி. நம்ம ரூமில் ஏசி மாட்டியாச்சு, வா அந்த ரூமுக்கு போகலாம். ஓ அப்படியா, சரி சரி வா. ஏன்னா ஏசியில் இருந்து பழகியாச்சு இல்லைம்மா, அதனால தாங்கலை வெக்க, அதான். அம்மா நாங்கள் கொஞ்சம் உள்ளே இருக்கோம். சரிம்மா போவாங்க உள்ள. சரி. இவ என்ன பேசுனதுக்கு என்ன பதில்னு இப்போவே கேட்டு சொல்ல அரவிந்து. மா அப்புறம் கேட்டுக்கலாம், அவங்க வந்திருக்காங்கல்ல, சத்தம் போடாதம்மா. என்ன மாதிரி நினைப்பாங்க நம்ம குடும்பத்தை பற்றி. அவங்க என்ன நினைச்சா எனக்கு என்னடா, எனக்கு என்ன சொல்லு, நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல அவளை. இங்க பாரு, நான் என்ன சொல்றேன், சொல்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை, வேலையை பார்த்துட்டு போ. அரவிந்தே தேவையில்லாமல் உங்கள் அம்மா பேசிகிட்டு இருக்காங்க, அவங்கள பற்றி நான் யார்கிட்டையும் சொல்லவே இல்லை. நீயும் தப்பாக நினச்சின்னா நினச்சிக்கோ, நோ ப்ராப்ளம். இப்போ சில்லுன்னு இருக்கா? இப்போ நல்லா இருக்குமா. ஆமாம், அந்த பொண்ணு ஏன் ஒரு மாதிரி கோவமாக இருக்க மாதிரி இருக்கா? அதுவா? அது ஒன்றும் இல்லை. என்னன்னா அவங்களுக்கும் அந்த மாமியார் இருக்காங்களே, அவங்களுக்கும் சண்டை போல. போயிட்டு என்ன சண்டை இதுன்னு கேட்டேன். இவங்க கன்சீவாக இருக்கும்போது ஏதோ பப்பாளி சாப்பிட்டாங்களாம், அதனால அபாட் ஆயிடுச்சான். சரின்னு சொல்லி இவங்க துரத்தி விட்டாங்களா அவங்க வீட்டுக்கு. அதனால இவங்க சொத்தெல்லாம் கேட்டு அப்படி இப்படி பிரச்சனை ஆயிருக்கும் போல. அதை சொல்லுனாங்கம்மா என்கிட்ட. இப்போ வீட்டில் யாரு கூடயும் அவங்க பேச மாட்டாங்க. நான் போய் என்னன்னு கேட்டதுக்கு இவ்வளோ சொன்னாங்களா. நான் என்ன தெரியுமா பண்ணிட்டேன், மாமியார்ட்ட வந்து உங்களை பிச்சைக்காரின்னு சொன்னாங்க, உங்களை பிச்சை எடுக்க சொன்னாங்க, வேஸ்ட்டுன்னு சொன்னாங்க, உங்கள் ஃபேமிலி வேஸ்ட்டான், சொத்தை பறிக்க பார்த்தீங்களா, அப்படி இப்படின்னு மாற்றி மாற்றி போட்டு விட்டேன்னா அதுதாம்மா சண்டை, சரியான சண்டையாயிடுச்சு. அப்புறம் நான் ஏன் திரும்ப அழுதுட்டு இருந்தேன். குழந்தைனார் வந்து கேட்டார் என்னாச்சு ஏதுன்னு. உடனே என்ன சொல்கிறாங்க மாமா அக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிங்கை போட்டேனா, அப்புறம் அவரும் பேசாமல் நின்னாரு. அதுதாம்மா நடந்துச்சு. என்ன சொன்ன போய் மாற்றி சொன்னியா அந்த பிள்ளைய பற்றி? அந்த பிள்ளை உங்களை அப்படி சொன்னுச்சு இப்படி சொன்னுச்சுன்னு. ஆமாம்மா, மாற்றி தான் சொன்னேன், அவங்களுக்குள்ள சண்டை வரட்டும்னு. ஏன் இதில் என்ன இருக்கு? இதுக்கு தான் நீ அங்கேருந்து இங்கே வந்து இருக்கியா? சொல்லுடி. அவங்களுக்கு ஏற்கனவே 2 பேருக்கும் உள்ள சண்டை நடந்துட்டு தான் இருக்கு. சரி சிம்பிளாக நடந்துட்டு இருந்துச்சா, ஃபைட்டை பெருசாக்கும் வேடிக்கை பார்க்கலான்னு தான் பெருசாக்கியாச்சுமா. ஓ, வேடிக்கை பார்க்குறதுக்கு அவங்க சண்டையை நீ பெருசாக்கன இல்லை? ஆமாவா? என்னம்மா இப்போ உனக்கு பிரச்சனை? ஆமாம்மா. ஓ அது சரி. எங்க அம்மா தொடப்பம் எங்கன்னு இருக்கு? ஏன் கேட்குற? எடுத்துட்டு வாடி. கீழெல்லாம் கூட்டுறியா இல்லையா? ஒரே தூசியாக இருக்கு, கூட்டிட்டு இருக்கலான் தான். எடுத்துட்டு வா. நீ எதுக்கு கேட்குற? எடுத்துட்டு வானா எடுத்துட்டு வா. ஏன் கேட்குற, எதுக்கு கேட்குறன்னு கேள்வி கேட்காத சரியா? எடுத்துட்டு வானா எடுத்துட்டு வா போ. எதுக்கு கேட்குறேன்னு தெரியலையே, ஆனால் கோவமா இருக்க. நீ எடுத்துட்டு வரியா இல்லை நான் போய் எடுத்துட்டு வரவா? வேண்டாம்மா. ஏமா? அந்தா இருக்கு, இரு எடுத்துட்டு வர. அம்மா ஏன் தொடப்பம் கேட்குறாங்க? ஐயோ, நான் சொன்னது எதுவும் தப்பாயிடுச்சோ? என்ன சொன்ன? ஏமா இப்போ பேட் எடுத்துட்டு வந்து என்ன அடிக்க வர? சரி ஒரு வாரம் போயிட்டு இருந்துட்டு வரேம்மா, அங்கேயும் போனதே இல்லையே அப்படின்னு. சரிடி, பிள்ளை ஆசைப்படுறாளே, அவங்களும் பாவம் பையன் வராமல் இருக்காப்லைன்னு நான் அவங்க அப்பா கிட்ட பேசி அமுச்சு விட்டேனா. சரி வந்தம்மா, இங்கே ஒரு நல்ல பிள்ளையா இருந்தம்மான்னு இல்லாமல்
இங்கே இருந்து அங்கிட்டு சொல்லவும் அங்கே இருந்து இங்கிட்டு சொல்லவும் இந்த வேலை பண்ணிட்டு இருக்க. இதுக்கு அங்கே இருந்து வந்தா இதுக்கு அவங்க அப்பாட்ட நான் அவ்வளோ கெஞ்சி கெஞ்சி இங்கே ஒன்று அனுப்பி வச்சேன். சொல்லுடி, சொல்லு தீபிகா, சொல்லுமா. மாமா என்ன விட்டுருமா. ஏய் நில்லு, நீ எங்கே போனா உன்னை சும்மா விட மாட்டேன், நில்லு. ஏன் தீபிகா அம்மா, ஏன் தீபிகாவை போட்டு அடிக்கிறீங்க? அடிக்காதீங்க. என்னாச்சு, ஏன் அவளை அடிக்கிறியா? ஐயே அடிக்காதீங்க மாமா, விடுமா மாமா. மாமா ப்ளீஸ்மா, ஏமா என்ன அடிக்கிற? உன்னை அடிக்கிறேன்னே நினச்சிக்கோ, கொன்றுவேன் பார்த்துக்க. இனிமே இந்த மாதிரி ஏதாவது வேலை பண்ணிட்டு இருந்தேன்னு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான். நல்ல பிள்ளையா தாடி வளர்த்தேன் தீபிகா, இப்படி மோசமான பிள்ளையா இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. மா எடுமா, வலிக்குதுமா, இப்படி நீ அடிச்சதே இல்லை, ஏமா இன்னைக்கு இவ்வளோ அடி அடிக்கிற? மா ப்ளீஸ்மா. அதுவா, எல்லாம் நல்லதுக்கு தான், வாங்கிக்க, இன்னும் வாங்கிக்க. நீ இல்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீல்ல, வாங்கிக்கோ, இந்தா இன்னும் வாங்கிக்கோ. ஏன் தீபிகாவை இவ்வளோ அடி அடிக்கிறீங்க? அடிக்காதீங்க, விடுங்க. ஷோ தீபிகா, என்ன பண்ண? உங்க அம்மா ஏன் இவ்வளோ கோபத்தோட ஒன்று அடிக்கிறாங்க? அதுவா தம்பி, இருங்க, உங்க எல்லார்ட்டையும் நான் சொல்றேன் உண்மையை. அம்மா வேண்டாம்மா, அம்மா ப்ளீஸ்மா, மா வேணாம். மா என்ன ஊர்ல உள்ளத இல்லாத பண்ணிட்டேன்னு இவ்வளோ அடி அடிக்கிறா? இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா? கொஞ்சம் நெஞ்சம் அடி அடிக்கலாம், இவ்வளோ அடியா? ஏம்மா இடுப்பே உடஞ்ச மாதிரி இருக்கு, தாங்கவே முடியல. ஏமா அப்படி மோசமான ஆளா இருக்க? சீ, நான் உன்கிட்ட போய் சொன்ன பாரு, என்ன சொல்லணும்? அப்படி என்னதாம்மா பண்ணுச்சு அந்த பிள்ளை? இவ்வளோ அடியா அடிப்பியா? தாங்குமா. அதானே, அப்படி என்ன பண்ணுச்சுன்னு இவ்வளோ அடி அடிக்கிறீங்க? சொல்லுங்க தீபிகா, அப்படி என்னதான் பண்ணுச்சு? மாமா வேண்டாம்மா, யார்கிட்டயும் சொல்லாதம்மா. மாமா வேணாம்மா, யார்கிட்டயும் சொல்லாதம்மா ப்ளீஸ்மா, உனக்கு கெஞ்சி கேட்குறேன். எல்லாரும் கேட்டுச்சு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப தப்பாக நினச்சிடுவோம்மா தீபிகாவை பற்றி. ப்ளீஸ்மா, உனக்கு கெஞ்சி கேட்குறேன், வேணாம், இதை பற்றி யார்கிட்டையும் நீ சொல்லாதம்மா. ப்ளீஸ். அடைச்சி பாய முடி, தள்ளி போடி. வேண்டாம்மா, தள்ளி போய் நில்லுன்னு ஒழுங்கா இருந்துக்கோ. நீ இதுக்கு மேலே ஏதாவது இந்த மாதிரி வேலைலாம் பண்ணன்னு தெரிஞ்சிச்சு அப்புறம் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். இவ்வளோ நாளாக நல்ல பிள்ளையா இருந்ததுலாம் இதுக்கு தானா? ஒரு செகண்டில் கெட்ட பிள்ளை ஆகணும்னு நினைக்கிறியா? அப்படிலாம் இல்லைம்மா, ஏதோ தெரியாதனமாக பண்ணிட்டேன், இனி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேம்மா.